ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் வளர்க்குற செடிங்களை ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் நான் என்ன செடி வளர்த்துருக்கேன்னு, என்னென்ன செடிங்க வளர்க்குறேன்னு பாருங்கள். இது பேர் சம்பரவள்ளி அண்டு கற்பூரவள்ளி. இது உங்களுக்கே தெரியும், சளி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாமல் துளசி கூட இருக்குது பாருங்கள். அது கூடயே பப்பாளி, இது பேர் பாருங்க, இது வாடாமல்லி, இது செம்பருத்தி செடி. இப்போதான் வச்சிருக்கேன், தலையுது. நான் புதினாலாம் வெளியவே வாங்கறதில்ல, வீட்லேயே நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, ரொம்ப பெருசாக படர்ந்துருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் காக்கடை செடி வச்சிருக்கிறேன். எல்லாம் நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா தொலைஞ்சிருக்குங்க. இது குரங்கு ரோஸ் செடி. பக்கத்துலேயே பாருங்கள், எங்கள் வீட்டில் நிறையவே துளசி செடி தான் இருக்கும். துளசி செடி கடிகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதினா செடி தாங்க இருக்கும். நான் அடிக்கடி இதில் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் அதிகமாக இது தான் யூஸ் பண்ணி நான் வீட்டில் சமைச்சிக்குவேன், வெளியவே வாங்குறதில்ல. இது செம்பருத்தி செடி. இங்கே நிறைய ஆடு இருக்கிறதுனால ஆடு கடிச்சிருச்சுங்க, இல்லைன்னா இன்னும் பூ விட்டுருக்கும் நல்லா. அப்புறம் ஒரு மிளகாய் செடி, நிறைய மிளகாய் கொடுத்துச்சுங்க இந்த மிளகாய் செடி. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய பப்பாளி மரம். பாருங்க, குரங்கு பூ இதான் பாருங்க. இது வந்து வயலட் கலர், பர்பிள் கலரு பாருங்க. இது ரெட் கலர். இந்த பூவெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வச்சது தான். இவ்வளோ சீக்கிரமாகவே வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மல்லி செடி வச்சுருக்கிறேன். மல்லி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறையா துளிர் விட்டுருக்குன்னு. இது வந்து இதெல்லாம் நான் வீட்டுக்கு முன்னாடியே நான் வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸில். இது செடி வச்சு ரோஸ் செடி தாங்க. இது வச்சும் வாடிட்டுருக்கு, எப்போ வரேன்னு தெரில, பார்க்கலாம். இது காக்கடை செடி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோஸு, எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு. அதுக்கப்புறம் சின்னதாக ரோஸ் கட்டிங் வச்சுருக்கேன், அதுலேயும் தலையுது பாருங்கள். இது வந்து சும்மா அழகுப்பூ செடி தான். இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ரோஸ் கட்டிங் வீட்டு முன்னாடியே நான் வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டு ஸ்டெப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள்.